செல்வி, இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோ. எப்படி இந்த காசு உங்களுக்கு கிடைச்சது? சும்மா இருக்க மனசில் நேற்று வெள்ளி பட்டறைக்கு போனேன், அவன் சம்பட்டி அடிக்க வச்சுட்டான். வலிக்குதா ரொம்ப உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தான் உடம்புல ஒட்டும், நிரந்தரமாவும் இருக்கும். தப்பா சம்பாதிக்கிற காசு நிரந்தரம் இல்லை. தப்பான இடத்துல எங்க கொண்டு போய் விடுமுனே சொல்ல முடியாது செல்வா. என்ன செல்வா யோசிக்கிற? வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாம் கையை விரிக்கிறாங்க. வெளிநாடு போறது வெறும் கனவாவே போயிருமோன்னு தெரியல. முயற்சி திருவனி ஆக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நாங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முடவன் தேனுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி நம்ம சக்திக்கு மீறி ஆசைப்படுறோமோன்னு தோணுது செல்வி. இல்ல செல்வா, நீ வித்தியாசமா யோசிக்கிற. சூரியன் அளவு முயற்சி செய்தாதான் அட்லீஸ்ட் ஒரு நட்சத்திர அளவுக்கு சரி வாழ முடியும். கதைக்கிறது மேடைக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு அப்படி இல்லை. செல்வா, தோல்விக்கு பயந்து விளையாட்டு மைதானத்துல ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க கூடாது. மைதானத்துல குதிச்சாதான் வெற்றியா தோல்வியான்னு தெரியும். எது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். கமலா வெங்கட்ராமன் டாக்டர் பார்க்க. என்ன விஷயமா? இவங்க என் அக்கா, பேரு துளசி. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. அது சம்பந்தமா டாக்டர் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்றது. அப்ப உங்க பேரு அட்ரஸ் டீடைல்லாம் அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. எங்க பண்ணணும்? பி பிளாக். இப்படி ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஓ, லெஃப்டா? தேங்க் யூ. வாங்க. டி பிளாக் எங்க இருக்கு? அக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாருக்குமே எந்த பாவமும் பண்ணல யாழினி. என் வயித்துல ஒரு புழு பூச்சியை கூட கொடுக்காம விட்டா அந்த கடவுள். அக்கா, உங்களுக்கு கல்யாணமாயி 8 வருஷமாச்சு. இத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், மாமாவுக்கும் தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கணும்? எப்பவாவது ஒரு தடவையாவது டாக்டர் வந்து நீங்க பாத்துருக்கலாம். பாக்கல, காலமும் கடந்து போச்சு. இப்ப அதை நினைச்சு வருத்தப்பட்ட என்ன ஆக போகுது? விடுங்கக்கா. இப்ப மருத்துவ வசதி எல்லாம் நிறைய வந்துருச்சு. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி பண்ணிடலாம். நீங்களா உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, ஓகேவா? கல்யாணம் ஆன 1 வருஷத்துலயே அத்தை ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. டி பிளாக் எங்க? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்டா போங்க. ஓகே, சொல்லுங்கக்கா. அத்தை ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா உன் மாமா தான் கேட்கவே இல்ல. என்கிட்டதான் குறை இருக்குன்னு குத்தி காட்டி காலத்தை ஓட்டிட்டாரு. ஏங்கா, இதை அப்பவே பார்த்திருந்தா இவ்வளவு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நீங்க ஆளா இருக்க மாட்டீங்கல்ல. கூவாத கோழி கூவாத கோழின்னு உங்க புருஷன் கிட்ட திட்டு வாங்காமலாவது இருந்திருக்கலாம்ல. ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்லட்டுமா யாழினி? நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் நான் இது வரைக்கும் இருந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சரியா? எனக்கு குழந்தைனா ஆசைதான் யாழினி. ஆனா குழந்தை பெத்துக்க பயமா இருந்துச்சு. மலடி மலடின்னு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை பெத்துக்கணும்னு தைரியம் வந்துச்சு. கல்யாணம் ஆன உடனே குழந்தை உருவாயிருந்தா வேற வழி இல்லாம பெத்துட்டு இருந்திருப்பேன். என் பயத்துக்கு ஏத்த மாதிரி குழந்தையும் உருவாகல.
அதனால தான் பேசாம விட்டுட்டேன் யாழினி. என்ன யாழினி யோசிக்கிற? நீங்க மட்டும் இல்லக்கா, இங்க பல பெண்களோட மனநிலைமை அப்படிதான் இருக்கு. குழந்தை பெத்துக்க பயப்படுறாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த சமூகம் நாம குழந்தை பெத்துக்கலன்னா நம்மள பொம்பளையாவே மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் குழந்தை பெத்துக்கிற பயத்தையும் தாண்டி அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி புள்ளைய பெத்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் இப்படிதான் இருக்கு. எங்க நீ என் மனசை புரிஞ்சுக்காம போயிடுவியோன்னு நினைச்சேன். ஏங்கா, ஒரு பொண்ணோட மனசை இன்னொரு பொண்ணால தானே புரிஞ்சுக்க முடியும். நம்ம சமூகம் தான் இப்படி. வெளிநாட்டுல இப்படி எல்லாம் கிடையாது. அங்க யாரும் குழந்தை பெத்துக்கிறத பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. குழந்தை இருந்தாலும் ஏன்னு கேட்க மாட்டாங்க, இல்லனாலும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் வாழ்க்கைய அனுபவிப்பாங்கக்கா. நம்ம ஜனங்க தான் அவங்களும் வாழ மாட்டாங்க, சுதந்திரமா வாழவும் விட மாட்டாங்க. அது என்னமோ யாழினி. ஆமா, என்ன ரெஜிஸ்டர் பண்ணுங்க அது இதுன்னு 1008 ஃபார்மாலிட்டி சொல்றாங்க. அக்கா, இந்த டாக்டர் கமலா வெங்கடேஷ் தான் இந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸ். ஓ, அதனாலதான் கொஞ்சம் கூட்டமா இருக்கு. இனிமே நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம். நீங்க டாக்டர் நம்பினாலே போதும். அதனாலதான் நல்லா பார்த்து பெரிய டாக்டரா கூட்டிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த சிட்டிலே பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான். ஓ, ஓகே, வாங்க. ம். சொல்லுமா, என்ன ப்ராப்ளம்? எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு டாக்டர். இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. 8 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லையா? சரி, இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? இல்லை டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னம்மா சொல்றீங்க? ஏன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல? இது பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் டாக்டர், ஆனா அதுக்கான முயற்சி எடுக்கல. சரி, கல்யாணம் ஆகி இந்த 8 வருஷத்துல எப்பவாவது கர்ப்பமாகி அபார்ஷன் ஏதாவது நடந்திருக்காமா? இல்லை டாக்டர். பீரியட்ஸ் எல்லாம் டேட் தவறாம கரெக்டா இருக்காமா? கரெக்டாக தான் இருக்கு டாக்டர். உங்க ஹஸ்பண்ட் வரலையா? இல்லை டாக்டர், அவருக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருந்தது, அதான் வர முடியல. இங்க பாருங்கம்மா, குழந்தைங்கிறது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க ஹஸ்பண்டும் கண்டிப்பா வரணும். சரி, உள்ள போங்க, இப்ப செக் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். சில டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும். பண்ணி பார்த்தா தான் கிளியரா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியும். டெஸ்ட் எல்லாம் எடுத்துடலாம் டாக்டர். நர்ஸ், எஸ் மேம். இவங்களுக்கு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும். அது எல்லாத்துக்கும் நீங்க ஏற்பாடு பண்ணிடுங்க. ஓகே மேம். அப்புறம் ரிப்போர்ட் வந்தோன்னே நீங்க என்ன வந்து பாருங்க. ஓகே டாக்டர். நீங்க மட்டும் இல்ல, உங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. அவருக்கும் டெஸ்ட் என்ன எடுத்து அண்ணி? பார்க்கணும். என்னம்மா 2 பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல டாக்டர், அக்காக்கு தான் குறை இருக்குன்னு இவங்க ஹஸ்பண்ட் குத்தி குத்தி காட்டி பேசுறாரு. ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எடுக்கணும்னா அவரு வருவாரான்னு தெரியலையே. எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதாம்மா இருக்காங்க. 30% தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாததுக்கு ஆம்பளைங்களும் ஒரு காரணமா தான் இருக்காங்க. ஆனா குழந்தை இல்லைன்னா பெண்களை தான் குறி வச்சு தாக்குறாங்க. இதெல்லாம் எப்பதான் மாறப்போதோ தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஓவரி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்க ஹஸ்பண்ட் வந்தாதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான முழு உத்தரவாதத்தை என்னால தர முடியும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கூட்டிட்டு வாங்களேன். ஓகே டாக்டர், நாங்க கூட்டிட்டு வரோம் நெக்ஸ்ட் டைம். சரி, போய் டெஸ்ட் எடுங்க. சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டாக்டர். லேபுக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே டாக்டர். சார், நான் கும்மிடிப்பூண்டி அகதிகள் முகாம்ல இருந்து வரேன். கந்தனை பார்க்கணும். உள்ள ஐயா இருப்பாரு, அங்க போய் கேளு. சார் வணக்கம் சார். நான் கும்மிடிப்பூண்டி அகதிகள் முகாம்ல இருந்து வரேன். கந்தனை பார்க்கணும். என்ன வேலை செய்யற? பெயிண்ட் அடிக்கிற வேலை சார். உன் கூட்டாளி எல்லாம் என்ன வேலை செய்யறாங்க? அவங்களும் என் கூட பெயிண்ட் தான் சார் அடிக்கிறாங்க. எங்க லோக்கலா இல்ல வெளியூரா? லோக்கலில் தான் சார். சிட்கோவில் ஏதாவது கம்பெனியில் வேலை தான் செய்வோம் சார். கந்தன் உனக்கு எப்படி தெரியும்? நானும் ஒன்று ஒன்றா படித்தோம் சார். என்னடா கதை பேசிட்டு இருக்க?
அவன் இலங்கையில இருந்து இப்பதான் இங்க வந்திருக்கான். நீ கும்மிடிப்பூண்டி முகாமில் இருக்க. எப்படி 2 பேரும் ஒண்ணா படிக்க முடியும்? போடா, அந்த மூலையில போய் உட்காரு. சார், நான் 2009 இருந்து தான் அகதியா முகாமில் இருக்கேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி அங்க படிக்கும்போது 2 பேரும் ஒண்ணா படிச்சோம் சார். நீங்க வேணா முகாமில் எனக்கு கொடுத்த போட்டோ கூட நான் வச்சிருக்கேன் சார், பாருங்க. ம். சரி, இவன் இங்க சிறப்பு முகாமில் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சொல்றா, இவ்வளவு நாளா நீ ஏன் வந்து பார்க்கல? சார், முகுந்தன் ஒருத்தங்க இருக்காரு. அவங்க அம்மா கும்மிடிப்பூண்டி முகாமில் இருந்து அவரை பார்க்க இங்கே வருவாங்க. அப்போ முகுந்தனுக்கும் கந்தனுக்கும் பழக்கம்ன்றது தெரியும். அம்மாவுக்கும் கந்தனை தெரிஞ்சிருக்கு. ஏதாச்சும் ஒரு நாள் முகுந்தனோட அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு கந்தன் இங்கே இருக்கான்னு. அதான் சார் பார்க்க வந்தேன். ஏண்டா, உங்க நாட்டுல தான் இப்ப குண்டும் வெடிக்கிறது இல்ல, சண்டையும் இல்ல. அதனால இப்ப இங்க யாரையும் அகதியா சேர்க்கறது இல்லடா. இனிமேலாவது நிம்மதியா வாழுங்கடா. ஏன்டா அங்க எங்கேயும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன்டா தமிழ்நாட்டுல என்ன உங்களை சிகப்பு கம்பளம் போட்டு விரிச்சு வச்சா வரவேற்கிறாங்க? கேட்டியா சார் வாங்க. சொல்லுங்க சார். இந்த பையன் கிட்ட ஒரு மனு எழுதி வாங்கிக்கங்க. சரிங்க சார். அந்த போட்டோவை ஜெராக்ஸ் எடுத்து ம். இந்த மனுவோட சேர்த்து பின் பண்ணிடுங்க. பண்ணிடுறேன் சார். கந்தனை பாக்குறதுக்கு 1/2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க. ம். புரியுதா? நான் ஓகே ரவுண்ட் சார். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க சார். தேங்க்யூ சார். ம். ஹலோ. ம். போட்டோவை கொடு. போட்டோவை கொடு. ஏன்பா போட்டோவை கொடுப்பா. ம், போய் பாரு. 1/2 மணி நேரம் தான், பார்த்துட்டு சீக்கிரம் வா. புரியுதா? சரி ஓ. சார். கந்தா, கந்தா, மச்சான், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கேன்டா. செல்வி எப்படி இருக்கா? செல்வா எப்படி இருக்கா? ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? டேய், உன்னை எப்படி உள்ள விட்டாங்க? டேய் இருடா இருடா. ஏன்டா அவசரப்படுற? எனக்கே 1/2 மணி நேரம் தான்டா டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கே 500 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கேன். யாரு? அந்த ஆபீசர் நல்லவராச்சேடா. ம்ம். அவன் நல்லவனா? நான் நல்லவனுக்கு நல்லவன்டா. இன்னும் உன்ட சேட்டை விடலையாடா? மச்சான், நான் கும்மிடிப்பூண்டி முகாமில் இருக்க மாதிரி பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீயும் நானும் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒன்றா படிச்சிருக்கோம். நான் 2009க்கு அப்புறம் தான் நான் அகதியாக வந்து கும்மிடிப்பூண்டி முகாமில் இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கானே முகுந்தன், அவங்க அம்மா சொல்லி தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் போக விட்டு நீயும் அதே மாதிரி சொல்லிடு. மாற்றி சொல்லிடாத மச்சான், பின்னாடி உனக்கு தான் பிரச்சனை வரும். மச்சான், அவங்களுக்கு சந்தேகம் வந்தா கும்மிடிப்பூண்டி முகாமில் விசாரிப்பாங்கடா. சந்தேகம் வரலன்னா விசாரிக்க மாட்டாங்க தானே? சரி விடு, பெரிய பிரச்சனை இல்ல. சார் தெரிஞ்சவர் தான், நான் பாத்துக்கிறேன். சரி, அவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்கெல்லாம் அக்கா தங்கச்சின்னு சொந்தத்தோட சேர்ந்துட்டாங்கடா. எங்களுக்கு தண்ணி வீடு எடுத்து கொடுத்துட்டாங்க. என்னையும் செல்வியும் ஒதுக்கி வச்சுட்டாங்கடா மச்சான். அவங்க மச்சான் ஹோட்டல் வச்சிருக்காரு. தர்மா, நம்மளை கூட்டு வந்தானே ஒரு டிரைவர், அவன்கிட்ட வேலை செய்யறான் மச்சான். ஏய், செல்வி எப்படிடா இருக்கா? நல்லா இருக்காடா? பாவுண்டா செல்வி, ரொம்ப கடந்து கஷ்டப்படுறா. அவ செல்வாவை தான் முழுசா நம்புறா. ஆனா அவன் இவளை ஏமாத்திடுவான்டா. என்ன மச்சான் இப்படி சொல்ற? அவன் நல்ல பொடியன்டா. எல்லாரும் நல்லவங்க தான் மச்சான். சூழ்நிலை தான் மனுஷனை மாத்தி போட்டுரும். அவன்ட அக்கா இவனை வெளிநாடு அனுப்ப முயற்சி பண்றா. அப்படி அவன் போனா அவன் சகோதரத்தை பாப்பானா இல்ல செல்வியை பாப்பானா? புரிஞ்சுக்கடா மச்சான், அவன் சரியான நரியண்டா. அவன் நல்லவனா இருந்திருந்தா செல்விக்காக ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன்னை வந்து இங்க பாத்துருக்கலாம்ல. செல்வி அவனை இன்னும் விரும்புறாளா? இதெல்லாம் அவளுக்கு தெரியுமா? அவ விரும்புறாளான்னு தெரியல மச்சான். ஆனா அவன் நரியண்டா. அவளை நல்லா மயக்கி வச்சிருக்கான். காசு சேர்த்து வச்சு வா செல்வி, நான் உன்னை லண்டனு கூட்டு போறேன்னு சொன்னா, நான் கூப்பிட்டா செல்வா கூட தான் வருவேன்னு சொல்றா.
என்ன அசிங்கப்படுத்திட்டான் மச்சான், திட்டிட்டான் மச்சான். நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? நான் வெளிநாடு போலாம் வா செல்வின்னு சொன்னா செல்வா கூட தான் போவேன்றான். ஒற்ற கால நிக்கிறான் மச்சான். அவ கொஞ்சம் பிடிவாதக்காரி தான்டா. ஆனா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறிதானடா ஆகணும். செல்வாவை எப்படி அவங்க அக்கா வெளிநாடு அனுப்பிடுவா? அவன் போயிட்டானா செல்வியை கூப்பிட்டுக்க மாட்டான்டா. இவ அவனை நம்பி தெருல தாண்டா நிக்க போறா. என்ன மச்சான் யோசிக்கிற? நேரமாகுதுடா, போலீஸ்காரன் கூப்பிட போறான். அந்த செல்வா பேச்சை கேட்டு தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம் மச்சான். ஆமாண்டா மச்சான், அவன்டா அவங்க அக்கா தங்கச்சியை பார்க்க வந்தாங்க. நாம குழும்புல இருந்து வந்து மாட்டிக்கிட்டோம்டா. செல்வி அடம் பிடிச்சதாண்டா நானே இங்க வந்தேன். நான் இங்க வந்தது தப்பு மச்சான். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கவே கூடாதுடா. சரி நீ என்ன பண்ற? எனக்கு என்ன மச்சான், இங்க நிறைய கூட்டாளிகளை பழகி வச்சிருக்க. அப்படிதான் கும்மிடிப்பூண்டி முகாமில இருந்து ஒருத்தன் பழக்கமானான். அதனால தான் உன்னை பார்க்க முடிஞ்சுச்சு. நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் இங்க இருக்காங்கடா. ஆனா எவனும் சிலோன்காரன்னு சொல்லவே மாட்டேங்கிறானுங்கடா. நிரஞ்சன், செல்வி உன்கிட்ட தப்பா பேசியிருந்தா அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மச்சான். நீ செல்வி கிட்ட எப்படியாவது பேசி உன் கூட கூட்டிட்டு போயிடுறா. நான் சொன்னதா சொல்லு. அவளை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட்டிட்டு வா மச்சான். நான் இங்க ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்டா. இங்க உள்ள சூழ்நிலையை பார்த்தா என்னை இலங்கைக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்குடா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மச்சான். மச்சான், உன் உடம்ப பார்த்துக்கோ. வாய்ப்பு இருந்தா மறுபடியும் வரேன். ஒருவேளை கியூ பிரான்ச்சுக்காரன் என்னை தேடி கும்மிடிப்பூண்டி போனான்னு வச்சுக்கேன், இனிமே உன்னை இங்க பார்க்க வர முடியாதுடா. உன் உடம்பு பார்த்துக்க. அப்படி என்ன தூண்டு துருப்பிடிச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. அதனால பிரச்சனை எதுவுமே வராது. சரிந்தா, இதை செலவுக்கு வச்சுக்கோ. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. சரியா? முடிஞ்சா மறுபடியும் வந்து பார்க்கறேன். உன் உடம்பு பார்த்துக்கோ. என்ன? சரி ஆ? மச்சான், வரட்டுமா? ஆ. ஜாக்கிரதாடா. கவலைப்படாத, செல்வி சரி நான் மச்சான். பார்த்துக்கிறேன். சரியா? பார்த்து போ மச்சான். துளசி அக்கா, ஒரு குழந்தையோட நிறுத்திடாதீங்க. நிறைய குழந்தைங்களை பெத்துக்கோங்க. இங்க ஒண்ணுக்கே வழிய காணும். இதுல நிறைய பேரை பெத்துக்க சொல்றேன். ஐயோ, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை துளசி அக்கா. நீங்க தான் தேவையில்லாம பயப்படுறீங்க. சரி, நான் ஏன் நிறைய குழந்தை பெத்துக்கணும்? எங்க நாட்டுல சிங்கள அரசாங்கம் தமிழ் தாய்மார்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க. அது மட்டும் இல்ல துளசி அக்கா, நம்ம ஜனங்களை எல்லாம் கொன்னுட்டாங்க. நாம மெஜாரிட்டி ஆகணும்னா நிறைய பிள்ளைங்களை பெத்துக்கணும். என்ன யாழ் நீ இப்படி பேசுற? நான் குழந்தை பெத்துக்கிட்டா நாட்டோட ஜனத்தொகை பெருகிடுமா? இல்ல என் புள்ள வந்து சிங்களம் கிட்ட சண்டை போட்டு தனி இழந்தா வாங்கிடுவானா? என்ன யாழ் நீ பேசுற? நாம ஒவ்வொருத்தரும் சுயநலமா யோசிக்கிறதுனாலதான் நம்ம இனத்துல பாதி பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. சிறு துளி பெருவெள்ளம். தமிழர்களா பிறந்ததுனால நம்மளால முடிஞ்சது நம்ம சமூகத்துக்கு நம்ம செஞ்சுட்டு தான் போகணும். இத பாரு, ஒரு குழந்தை பெத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல நீ நிறைய குழந்தை பெத்துக்கோ அது இது நீ என்னென்னமோ சொல்ற. இதெல்லாம் தேவையே இல்லை யாழினி. சரி, நாட்டு பிரச்சனை இருக்கட்டும், வீட்டு பிரச்சனைக்கு வருவோம். நீங்க ஏன் துளசியக்கா தாழ்வு மனப்பான்மையோடவே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் குழந்தை இல்லாததுக்கு காரணம்னு மத்தவங்க சொல்றது சரிதான்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. அதான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியாச்சுல்ல. டாக்டர் உங்க மேல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? எங்க யாழினி, இன்னும் ஓவரி டெஸ்ட் ஒண்ணு பாக்கி இருக்குல்ல. சரி, அதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு வைங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நானும் உன்கிட்ட அதை பத்தி தான் பேசலான்னு கூப்பிட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன, இளங்கோவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா?